ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட சங்கீதம் 45 நாம் வாசித்தோம். இப்பொழுதும் கூட சங்கீதம் 45 நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் தாமே நம் ஒருவரோடும் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடமும் ஆவியானவர் இந்த வசனங்களின் மூலமாய் பேசுவார் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த சங்கீதம் 45 என்பது ஒரு நல்ல ஒரு திருமண பாடல் போன்றதான ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. நாம் வாசித்த ஒவ்வொரு வசனங்களை பார்க்கும் பொழுது ராஜாவை பார்த்தோம், குமாரத்திகளை பார்த்தோம், மற்றும் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய கருத்தானவை என்னவென்று சொன்னால், இங்கே ராஜா என்பவர் மணவாளனையும் குமாரத்திகள் எல்லாரும் மணவாட்டிகளையும், அது மாத்திரமல்ல தீர்க்க தரிசனமாக மேசியாவை பற்றியும் ஒரு சில கருத்துகள் இந்த சங்கீதத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. அவையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்து நாம் தியானிக்கும் பொழுது இது மிகவும் சுலபமாகவும் ஆவிக்குரிய அர்த்தத்தின் ரீதியாகவும் இதை நாம் வாசிக்கும் பொழுது இது நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு சங்கீதமாக காணப்படும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை கோராகின் புத்திரர்களால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொன்னால், அந்த தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது நேச பாட்டாகிய ஒரு சங்கீதம் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் எந்த ராஜாவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. ஆனாலும் இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவாகிய மேசியாவை தான் குறிக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று வசனத்தில் ஆரம்பிக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் பாருங்க, ராஜாவை குறித்து பாடும் பொழுது அவனுடைய வாயில் அநேக வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறதா பாருங்க. என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிற இவனுடைய எழுத்தாணி என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ராஜாவை குறித்து அவன் பாடும் பொழுது அவ்வண்ணமாக அவன் பாடுகிறான். ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடும் பொழுது நம்முடைய வாய் நிறைந்து அவரை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைக்கும் பொழுது, அவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து சொற்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் நிறைந்த தேவனாயிருக்கிறார், அவர் உன்னத தேவனாய் இருக்கிறார் என்று என்னவெல்லாம் நமக்கு சொல்ல முடியுமோ அவை எல்லாவற்றையும் சொல்லி நாம் பாடுகிறோம் அல்லவா? அதே போல இங்கே சங்கீதக்காரன் அந்த ராஜாவை குறித்து சொல்லுகிறான், அவரை பற்றி நான் பாடப் போகிறேன், எவ்வளவு பாடினாலும் எனக்கு ஆசை தீராது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வசனத்தில் எதற்காக இதை பாடுகிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மகா சௌந்தரியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 10,000ங்களிலும் சிறந்த தேவன். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். நதியோரம் தங்கும் புறா கண்களைப் போல கண்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அழகுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சௌந்தரியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அழகுக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்புறத்தில் மாத்திரமல்ல, அவர் உள்ளார்ந்த இருதயத்திலும் அவர் அழகுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசும் பொழுது அங்கே அருள் பொழிகிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு உலகத்தில் இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு அதிகார இடத்தில் நம்ம போகும் பொழுது நம்ம பயப்படுவோம். என்ன நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் பாருங்கள், நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவருடைய சந்நிதியில் சமாதானம் இருக்கிறது. அவர் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பேசும் பொழுது உடைக்கப்பட்ட இருதயம் ஆறுதலடையும். வியாதியஸ்தர்கள் எல்லாருமே சுகம் பெறுவார்கள், அவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள்.
பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மன்னிப்பை பெறுவார்கள். அவர் பேசும் பொழுது அப்பேற்பட்டதான நன்மையான சொற்களை பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் இனிமையான சொற்களை அழகாக பேசுகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. அவர் இன்னொரு பேர் கூட இருக்கு, அவரை பட்சிக்கிற அக்கினி என்றும் அவரை சொல்லலாம். ஆனாலும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே பாருங்கள், நான் வாசிக்கிறேன். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஒரு ராஜா நீதிக்காக போராடுகிற ஒரு வல்லமை உள்ள ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜா வேற யார்? நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நீதி உள்ள ஒரு ராஜாவாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் அந்த ராஜாவை பார்த்து புகழ்கிறான். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஹல்லேலூயா. அவர் சத்தியமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நீதியை விரும்புகிறார், அநியாயத்தை அவர் வெறுக்கிறார், தீமையானவர்களை அவர் வெல்லுகிறார், நல்ல ஆட்சியை தருகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்ல ஆட்சி தான் அவர் செய்வார். அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன் அல்லவா? அப்பொழுது அவர் நல்ல ஆட்சியை தானே அவர் தர முடியும். இன்றைக்கு பாருங்க, ஒரு நல்ல ஒரு நீதிபதி பணக்காரன் ஏழை என்கிறதான வித்தியாசத்தை பாராதபடிக்கு நல்ல தீர்ப்பை கொடுப்பார். இருந்தாலும் ஒரு சில நீதிபதிகள் தவறு செய்யலாம். ஆனால் நம் தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நல்லதையே அவர் செய்கிறவர், அவர் நீதியையே அவர் தருகிறவர், அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதும் ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனாலும் பாருங்க, அநேகரை தோற்கடித்தார். ஆனாலும் ஒரு சில பலவீனங்கள் தாவீதுக்கும் இருந்தது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஒன்றிலுமே குறைவில்லாத தேவனாக, அவர் நீதியின்படி அரசாளுகிற தேவனாக, அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. மணவாளனை குறித்ததான வசனங்கள், அவர் எப்படிப்பட்டவர் முதலாவது பார்த்தோம். அவர் அழகுள்ள தேவனாயிருக்கிறார். உள்ளேயும் வெளியேயும் அவர் அழகுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிருபை நிறைந்தவைகளாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அவர் நீதி உள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலும், சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை புரிந்ததாய் இருக்கிறது. ஒரு ராஜா ஒரு இடத்திற்கு போகும் பொழுது வாசனை மிகுந்த பொருட்களினால் தன்னை அலங்கரித்து கொண்டு அவர் செல்லுவார். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு ராஜா இல்லையா? அவர் போகும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அன்பு, பரிசுத்தம் மற்றும் மேன்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் செல்லுகிற இடங்களில் எல்லாமே அவர் அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயங்களுடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் ஒருவேளை ராஜாவை குறிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது மேசியாவாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கே சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக மேசியாவை பற்றி இந்த சங்கீதத்தை அவருடைய கருத்துக்களினால் எழுதியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். எவ்வளோ அழகான வசனங்கள் பாருங்க. அவர் வரும் பொழுது வாசனை புரிந்தியதாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ நம் தேவனாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் அன்பிலும்
அவர் மேன்மையிலும் அவர் நன்மை செய்கிற கிருபையிலும் நிறைந்த தேவனாக, எல்லாவற்றுக்கும் மேலான இன்பம் தருகிற தேவனாக, வாசனையுள்ள தேவனாக, ஹல்லேலூயா, அவர் வந்து நமக்கு நியாயம் தீர்ப்பார். ஆமேன். இவ்வளவு நேரமாக நம் மணவாளனை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் மணவாளனாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். மணவாட்டியாகிய சபை அவருக்காக ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். இப்பொழுதும் கூட 9வது வசனத்தினோடு சேர்ந்து நீங்கள் வாசியுங்கள். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். இங்கே பாருங்க, ராஜாவினுடைய பக்கத்தில் ராஜ குமாரத்தி ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாக ராஜாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ராஜாவின் வலப்பக்கத்தில் நிற்பவள் ராஜகுமாரத்தி. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது கிறிஸ்துவின் மணவாட்டியாக சபையை குறிக்கிறது. ஓப்பீர் பொன் என்றால் என்ன? ஓப்பீர் என்பதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது மிகவும் புகழ் பெற்ற தங்கம் உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல தான் பாருங்க, தங்கம் மிகவும் தூய்மையாக உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். The gold from there is very pure. Hallelujah. இது மிகவும் சுத்த தங்கமாக அது காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சாலமோனின் கப்பல்கள் ஓப்பீருக்கு சென்று தங்கம் கொண்டு வந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அந்த ஓப்பீர் என்கிறது அந்த இடத்துல மிகவும் சுத்தமான தங்கம் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தங்கத்தை, பரிசுத்தமான தங்கத்தை அணிந்தவளாக இந்த ராஜஸ்திரீ ராஜாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் மணவாட்டியாகிய சபை, இந்த பரிசுத்தமான தங்கம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு ஜீவியம், நல்லொழுக்கம் மற்றும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து வருகிறதான ஒரு செயல்பாட்டு, ஒரு குணாதிசயங்கள் நிறைந்த ஒரு சபையாக கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறது என்பதுதான் இதற்கான ஆவிக்குரிய அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவினுடைய வலது பாரிசத்தில் ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னா அவங்க மிகவும் மதிப்பிற்குரியவங்க. ராஜாவுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவர்களாக இருப்பாங்க. இல்லை என்று சொன்னால் அவங்க ராஜாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிறதான நெருக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறபடினால்தான் ராஜாவின் வலது பாரிசத்தில் அவங்க நிற்கிறாங்க. அதே போல உலக ராஜாவின் பக்கத்திலே அப்படி நிற்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் நிற்கிறவங்களாக நாமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தங்கம் எவ்வளவு சுத்தமாக இருந்ததோ, ஓப்பீரின் தங்கம் எவ்வளவு வெளியேற பெற்ற ஒரு தங்கமாக அது இருக்கிறதோ, அதை காட்டிலும் பரிசுத்தமான அவருடைய இரத்தத்தை சுமந்து செல்கிற நாம் அவருடைய வலது பாரிசத்தில் நாம் நிற்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள் என்று வாசிக்கிறோம். இங்க பாருங்க, மணவாளன் சபையை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ மறந்துவிடு என்று. இதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய பழைய வாழ்க்கையை மறந்துவிட்டு கர்த்தருக்கு நேராக, அதாவது மணவாளனுக்கு நேராக ஒரு புது சிருஷ்டியாக கர்த்தர் நம்மை உருவாக்கின அவருடைய கரத்தின் கிரியைகளாக பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இதற்கான கருத்து. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்க நெருங்க பழைய வாழ்க்கை ஒளிந்து புதிதான வாழ்க்கைக்குள்ளதாக நாம் வர வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய பழைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்மளுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இன்றைக்கு பாருங்க, அநேகர் பழைய வாழ்க்கையை குறித்து பேசி பேசி வருகிறதான அந்த எதிர்காலத்தை அவர்கள் அழித்து போடுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் என்றைக்கு மாறுவோம், என்றைக்கு நாம் திருந்துவோம், அந்த பழைய காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலமானது அது ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலமாக அமைய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறதான ஒரு புதிய அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் என்பதை வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, நம்முடைய எல்லா பழைய உலக வாழ்க்கையை விட்டு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மணவாட்டியாகிய சபை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். இந்த தீரு என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிகவும் செல்வம் நிறைந்த ஒரு துறைமுக நகரமாக இது காணப்பட்டது. ஏசாயாவின் புஸ்தகம் 23 எசேக்கியேலின் புஸ்தகம் 27 நாம் இதை பற்றி நாம் பார்க்கலாம். பாருங்க, அங்குள்ள மக்கள் வணிகத்தில் மிகவும் பெரியவர்களாக இருந்தார்கள். செழிப்பு மிக்கதான ஒரு துறைமுக நகரமாக இந்த தீரு நகரம் இருந்தது. பாருங்க, அந்த இடத்துல இருந்தும் கூட காணிக்கைகள் கொண்டு வருவார்களாம். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சபையை உயர்த்தும் பொழுது உலகத்தில் இருக்கிற அகிலமெங்கிலும் இருந்து அநேகர் நம்முடைய தயவை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம யாரை தேடுறோம், யாரை வணங்குறோம், இவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்மளை தேடி ஓடி வருகிறதான நாட்களுக்குள்ளதாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டதான அந்த தீரு நகரமே பாருங்க, உங்களிடத்துல திரும்பி வரும்படிக்கு ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு எதிர்ப்பாய் இருக்கிறவர்கள், உங்களை தவறாக கூறுகிறவர்கள் கூட ஆண்டவரோடு நீங்கள் நெருங்க 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 உங்களிடத்துல சமாதானம் செய்யும்படி கர்த்தர் வழிகளை மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல நாம் நெருங்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஆசீர்வாதங்களுக்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்செரிகையாய் இருக்கிறது. 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாக இருக்கிறார். வெறுமனே வெளிப்புறத்துல மாத்திரம் அழகு அல்ல, உள்ளார்ந்த இருதயத்திலும் அழகுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும், நற்குணங்கள் நிறைந்தவளாக அவள் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுவே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதை வாசிக்கிறோம். அப்ப இருதயமானது சுத்தமாக இருக்கணும். இந்த 13வது வசனத்தில் அதை தான் நாம் வாசிக்கிறோம். அவளுடைய உடை பொற்செரிகையாய் இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீயானவள் அவள் அணிகிறதான அந்த ஆடை ஆவிக்குரியதான அர்த்தத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையானது நீதியும் பரிசுத்தம் உள்ளதான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீதியுடனும் பரிசுத்தத்துடனும் கர்த்தருக்கு விருப்பமாக நாம் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களாக அவர் செய்வார். 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆடைகளை அணியும் பொழுது நமக்கு எது சரியாக இருக்குமோ அப்படிப்பட்டதான ஆடைகளை ஒரு தையல் கடையில் கொண்டு போய் நமக்காக அளந்து அந்த ஆடையில் என்னென்ன விஷயங்களை அலங்கார பொருட்களை வைத்து அதை இன்னும் அலங்காரப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் படுத்தி அந்த ஆடையை நம்ம அணியும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா? நம்முடைய ஆடையை எப்படி நம்ம ஒழுங்காக நமக்கு என்று தைக்கிறோமோ அதே போல் நம்முடைய குணாதிசயங்களும் நமக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை அவர் விரும்புகிறாரோ அப்படி
அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அலங்காரம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது மணவாளன் வருகிறார் என்பதை தெரிந்தவுடனே 10 கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல. அதில் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க. தீவெட்டிகளோடு கூட கையில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் மீதி இருந்ததான 5 கன்னிகைகள் என்ன செய்தாங்க? எண்ணெயை கொண்டு போக மறந்துட்டாங்க. அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லி கடைசியில் மணவாளன் வந்தார். ஆயத்தமாக இருந்த 5 கன்னிகைகள் மணவாளனுடன் கூட அவர்கள் சென்றார்கள். மீதி கைவிடப்பட்டதான கன்னிகைகளுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது அது துயரமிக்கதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அப்படி இருக்கக்கூடாது. வெறுமனே பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் இல்லாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆயத்தமாக நாம் இருக்கும் பொழுது, சந்தோஷமாக அவர் வரும் பொழுது நாம் சந்தோஷமாகவும் களிப்புடனும் அவரை நோக்கி நாம் செல்லலாம். ஹல்லேலூயா. 14வது வசனத்தில் கடைசியில் அந்த வாக்கியங்கள் அப்படிதான் வருது பாருங்க. அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, அதை பார்த்து புறஜாதிகள், நம்மோடு இருக்கிறதான நண்பர்கள், சிநேகிதர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஓடி வருவாங்க. அந்த மணவாளனை பார்ப்பதற்கு அவர்களும் நம்மோடு கூட ஓடி வருவார்கள். அவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதற்கு முதலாவது நம்ம ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். 15வது வசனம், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு விருப்பமாய் நாம் நடக்கும் பொழுது, நிச்சயமாகவே மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அந்த ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளதாக நாம் பிரவேசிக்கலாம். அப்போ மணவாட்டியாகிய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நல்ல ஒரு வார்த்தை, ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. உங்களை அலங்காரப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அலங்காரம்? வெறுமனே வெளியரங்கமான அலங்காரம் மாத்திரமல்ல, உள்ளார்ந்த அலங்காரமும் முக்கியம். ஹல்லேலூயா. 9 ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது இல்லையா? எத்தனை பேர் அந்த 9 ஆவிக்குரிய கனிகள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படின்னு இந்த 9 கனிகளும் உடையவர்களாக எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? இதெல்லாம் இருக்கும் பொழுது, ஒருவேளை இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வர நீங்கள் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் பெரியவர். கடைசி 2 வசனங்களை நான் சீக்கிரமாய் வாசித்து முடிக்கிறேன். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். மேசியாவை குறித்துதான வசனங்களாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் எல்லாரும் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தலைமுறை இந்த தலைமுறையில் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறையில் ஆண்டவர் இன்னொருத்தங்களை ஏற்படுத்துவார். இப்படி தலைமுறை தோறும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அளவிற்கு ஆண்டவர் காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். உலகத்தை ஆளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் முடிவு பரிந்தும் நிலை நிற்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். தேவாதி தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? He same yesterday, today and forever. எல்லா நாட்களிலும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் ராஜா. அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆட்சி செய்ய போகிறார்.
1000 வருட அரசாட்சியில் அவர் ஆட்சி செய்ய போகிறார். நாம் எல்லாரும் அவருக்கு பிரியமாய் நாம் இருக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து கூட நாமும் ஆட்சி செய்வோம். ஹல்லேலூயா. அந்த அருமையான நாட்களுக்குள்ளதாக நாம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருக்கு விருப்பமான பிரியமான வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் அப்படி செய்வார். பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிற தேவன், அவர் அரசாளுகிற தேவன், அவர் நித்திய 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 காலமாக அவர் ஆட்சி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரமாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் மணவாட்டியாகிய சபை மக்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். கடைசியாக மேசியாவாக இயேசு கிறிஸ்து அவர் நித்திய ராஜாவாக, அவர் அரசாளுகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு அருமையான ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். அவருடைய வருகைக்கு, மணவாளனுடைய வருகைக்கு நீங்கள் எல்லாரும் ஆயத்தமா? உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் வெறுத்துட்டீங்களா? அதை விட்டுட்டீங்களா? நீங்கள் அவரை பார்ப்பதற்கு உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வலது பாரிசத்தில் உங்களை நிற்க செய்து, உங்களை அலங்கரித்து, எல்லாருக்கும் முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.